திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஹலோன்னு சொன்னேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரிங் பண்ணேன், ஃபோனே எடுக்கல. என்னாச்சு? என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. குட்டிமா, நீ ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல? அம்மா என்னை இனிமே ஸ்கூலுக்கு போவேன்டான்ட்டாங்க. யார்த்தி, என்னாச்சு? ஏன் குழந்தைய ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ற? ஆமாண்ண, நாங்க தான் சாக போறோம்ல, எதுக்கு இனிமே ஸ்கூல்? ஏ, என்ன பைத்தியம் மாதிரி உளற? நீ சாகிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? சரி, மாப்பிள்ளைங்க? அவர் காலையில கிளம்பி போயிட்டாரு. அப்பா அம்மாவை போட்டு அடிச்சாரு. உன் புருஷன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? அண்ணா, நான் செத்து போறேன்னு. இந்த வலி என்னால தாங்க முடியல. ஒரு குடிகார புருஷனோட நான் குடும்பம் நடத்த மாட்டேன். ஏன் ஆர்த்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இனிமே குடிச்சிட்டு தான் வருவேன், இப்படிதான் இருப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா செத்து ஒளின்னு சொல்லிட்டாரு. ராஸ்கல். குழந்தை இருக்குதுன்னு கூட பார்க்காம என்னை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. என் கழுத்தை பிடிச்சு கொல்ல வந்தாரு. அவன் இன்னைக்கு வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். போனா போதும் தங்கச்சி புருஷன் இத்தனை நாள் விட்டு வச்சா உன்கிட்ட திமிர் காட்டுறான் அவன். ஏங்க, நீங்க ஏதாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. நீ வாய மூடு. எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம். நானா? ஆமா, நீ தான் காரணம். நாம இங்க கூட்டு குடும்பமா இருந்திருந்தோம்னா அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். குடிச்சிட்டு வந்து என் தங்கச்சி அடிச்சிருப்பானா? இப்பதான் நம்ம இங்க இல்லையே, அதனால அவர் குளிர் விட்டு போச்சு. அதனால தான் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். ஏங்க, தேவையில்லாம நீங்க வேற புது பிரச்சனையை கிளப்பாதீங்க. ஏன் குடிக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றம் நடந்து போச்சு, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு அழுகுறாருன்னு. அவர் வாழ்க்கையில என்ன ஏமாற்றம்னு தெரியல. அவரோட நியாயமான ஆசைகளை ஒரு நல்ல மனைவியா என்னைக்குமே என் கடமையை செய்ய நான் தவறுனதில்லை. இப்பதான் புதுசா இப்படி எல்லாம் பேசுறாரு, குடிக்கிறாரு, என்ன போட்டு அடிக்கிறாரு. அண்ணா, நீ கொஞ்சம் அவர்கிட்ட பேசு. அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேளு. உனக்கு கொஞ்சம் அவர் பயப்படுவாருன்னு. இல்லன்னா அண்ணி விட்டாவது என்னன்னு கேட்க சொல்லு. அண்ணின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணி மேல அவருக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. இத பாரு ஆர்த்தி, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கிட்ட மனசு விட்டு பேசலாம். இவங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு? என்ன இதுல இழுக்காத. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் எப்போதும் உங்களுக்கு வேண்டாதோல அண்ணி. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் முதலால என்னைக்கும் வந்து நிப்பேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க அந்த லைன்ல கடைசியா கூட வந்து நிக்க மாட்டேங்கிறீங்க, காணாம போயிடுறீங்க. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரும். இங்க பாரு, நான் உனக்கு சமாதானம் சொல்ல வந்தேன். என்ன சண்டைக்காரியா மாத்திடாத. நீ ஆச்சு, உன் அண்ணனாச்சு, உன் புருஷனாச்சு. முட்டிக்கோங்க, மோதிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. என்ன ஆள விடுங்க. குட்டி, நீ சாப்பிட்டியாமா? இல்ல. சரி வா, அத்தை உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறேன். வா. பாத்தியா அண்ணன், உறவை எப்படி வெட்டி வெட்டிட்டு போறாங்கன்னு. விடுமா, அவ உன் புருஷன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான். அவ வீட்டுக்கு வந்த மருமக தானே. அவ ஏதாவது நல்லது சொல்ல போய் அவன் புரிஞ்சிக்காம எதுக்கு தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை? அதான் அண்ணன் நான் இருக்கேன்ல, நான் பேசி சரி கட்டுறேன். அண்ணி வந்ததுல இருந்து நீ கூட ரொம்ப மாறிட்டேன்னு. இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா நமக்கு ஒரு புது சொந்தம், புது உறவு வரும்னு கனவு கண்டேன். ஆனா இந்த கல்யாணத்தினால இருக்கிற சொந்தத்தை நான் பொக்கிஷமா மதிச்ச உன்னோட உறவை, உன்னோட ஆதரவை நான் இழந்ததுதான் மிச்சம். அடுத்தவங்க கல்யாண விஷயத்துல மட்டும் நம்ம தலையிடவே கூடாதுங்கிற பாடத்தை நான் இன்னைக்கு நல்லாவே கத்துக்கிட்டேன். இங்க பாரு, தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காத. கதிர் நல்லவன் தான், ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவனை கண்டிக்கிற விதத்துல கண்டிச்சா அவன் திருந்திருவான். அவன் புருஷனா போயிட்டான். இல்லைன்னா அன்னைக்கு அவனை தொலைச்சு கட்டியிருப்பேன். அண்ணா, அப்படி என்னன்னா அவர் பண்ணிட்டாரு? அது
அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து ஒன்று அடிச்சான்லம்மா, அன்னைக்கே அவனை ஏதாவது பண்ணியிருக்கணுன்றத சொல்ல வந்தேன். அண்ணன் இனிமே அவர் என்ன அடிச்சாருன்னா நான் தூக்கல தொங்கிடுவேன். என்னால அவமானம் தாங்க முடியல. ஏய் கார்த்தி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இங்க பாரு, இந்த அண்ணன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லை. கூட பொறுக்கலனாலும் நீ தாண்டா என் தங்கச்சி. உனக்காக இந்த அண்ணன் உயிரை கூட கொடுப்பேன். கதிர் விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இங்க பாரு, அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுத்துறாத. அண்ணன், நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் அண்ணன். என்ன மன்னிச்சிருந்த. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா யாருக்கு ஆபரேஷன் நடக்குது? மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்ல ஒருத்தர் மும்பைல இருந்து வந்தார்ல மேடம், அவருக்கு தான் ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. யார் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க? டாக்டர் கருணாகரன் சார் தான் மேடம். என்னது? அவர் தான் நம்ம கூப்பிடவே இல்லையே. அவரே கிளம்பி வந்துட்டாரா? இல்ல மேடம், மினிஸ்டர் டைரக்டா அவர்கிட்ட பேசி ஆபரேஷனுக்கு வர வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா மேடம், அதனால தான் வந்திருக்காரு. சரி சரி, வர வர இந்த மினிஸ்டரோட இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. வெரி இரிட்டேட்டிங். வணக்கம் மேடம். ஹலோ சார், நீங்க தான் பேஷண்டோட ரிலேட்டிவா? ஆமா மேடம். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். மேடம், டாக்டர் கருணாகரன் ஆபரேஷன் பண்றதுனால எங்க அண்ணன் பிழைச்சுக்குவாருங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. வணக்கம் சார். வணக்கம். எங்க அண்ணன் எப்படி இருக்காரு? ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட்டுக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமே கண்டு முடிச்சிருவார். சார் ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். என்னது? எதுக்கு பணம் தரீங்க? ஆபரேஷன் பண்ணதுக்கு ஃபீஸ் சார். என்ன நடக்குதுங்க? டாக்டரோட ஃபீஸ ஹாஸ்பிடல் பே பண்ணும். நீங்க இந்த மொத்த பணத்தை கொண்டு போய் கவுண்டர்ல கட்டுங்க. மினிஸ்டர் அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லலையே மேடம். இங்க நடந்த விஷயத்த நாங்க அங்க போய் மினிஸ்டர் கிட்ட சொன்னோம். அப்போ மினிஸ்டரே கருணாகரன் சாருக்கு ஃபோன் பண்ணி முத்துலட்சுமி கூப்பிடலனாலும் நீங்க போய் ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆபரேஷன் தியேட்டர் ஃபீஸை மட்டும் கவுண்டர்ல கட்டுங்க, கருணாகரன் சார் ஃபீஸை அவர் கையில கொடுங்க. முத்துலட்சுமி ஏதாவது பிரச்சனை பண்ணா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு மினிஸ்டர் சொன்னாருங்க மேடம். இல்ல சார், இது தப்பு சார். நீங்க இந்த மாதிரி பண்ண கூடாது. இங்க நான் தான் சீஃப். நான் சொல்றதா நீங்க கேட்கணும். பணத்தை கொண்டு போய் கவுண்டர்ல கட்டுங்க சார். நான் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி தரேன், அவர்கிட்ட நீங்க பேசணும். இல்ல இல்ல, வேண்டாம். இட்ஸ் ஓகே. ஏன் பயப்படுற முத்துலட்சுமி? உன் நியாயத்தை நீ மினிஸ்டர்கிட்ட பேச வேண்டியதுதானே? இல்ல, பண விஷயமா நான் மினிஸ்டர் கிட்ட போன்ல பேச விரும்பல. நான் அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். சார் உங்க ஃபீஸை வாங்கிக்கிங்க. இல்ல பரவாயில்ல சார் ப்ளீஸ் வாங்கிக்கிங்க. உமாக்கா, மாமா காஃபி கேட்டாரு. அடிக்கடி அக்கா அக்கான்னு சொல்லாதடி, என் தலை வலிக்குது. ஓகே உமா. ஏய், என்னதான் சொல்லட்டும்? அக்கா நீ கூப்பிட்டு தொலை. ஏய், என்ன? எனக்கு காஃபி போட தெரியும், நானே போட்டு தரேன். இல்ல, நான் காஃபி போடுறேனே. இத்தனை நாளா நான் தானே காஃபி போட்டேன். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நான் காஃபி போடுறேன்னு. மாமா என்கிட்ட சொன்னாரு, ஸ்னேகா எனக்கு நல்ல காஃபி குடிக்கணும் போல இருக்கு, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவரா துள்ளாதடி, கொஞ்சம் அடங்கு. அக்கா ப்ளீஸ், நான் காஃபி போடுறேன்க்கா. ஏ சி, கையெடு. நீ ஒன்னும் போட தேவையில்லை. ஏய் குடிடி. ஏய் மாட்டேன். நீங்க சர்க்கரை கொடுங்க. நீ முதல்ல காஃபி பொடி கொடு. நீங்க சர்க்கரையை கொடுங்க. நீ காஃபி பொடி கொடுன்னு சொல்றல்ல. முடியாது. ஏய் குடி. அக்கா கொடுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். குடு. மாட்டேன். என்ன நீ ஓவரா பண்ற?
பாரு, நீ நேத்து வந்தவ. அது சரி, நான் நேத்து வந்தவனா நீங்க முந்தா நேத்து வந்தீங்க. ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. நீ இன்னைக்குதான் புது மருமக. நானு 5 வருஷமா மருமக. சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுத்து பேச பாரு, இல்லனா சிக்கி சின்ன பின்னமாயிடுவேன். ஐயோ அக்கா, உங்களுக்கு சரியா கணக்கு போடவே தெரியல. நீங்க 5 வருஷமா தான் மருமக, நான் 24 வருஷமா இந்த வீட்டுக்கு மருமக. சீனியாரிட்டி பை பர்த். நான் வந்து ஸ்வதேசி, நீங்க பரதேசி. யார பார்த்து பரதேசின்னு சொல்ற? ஐயோ, நான் சொன்னது அந்த பரதேசி இல்ல, வெளியில இருந்து வந்த அந்த பரதேசி. ராகவன் மாமா என்னோட சொந்த தாய் மாமா, துவாரகேஷ் என்னோட புருஷன். இந்த வரலாறு உங்களுக்கு இருக்கா? இது போதுமா இல்ல வேற எதுவும் சொல்லணுமா? பாரு, இருந்தாலும் நான் உன்னோட வயசுல பெரியவ. உனக்கு நான் சீனியர், அதுக்கு மரியாதை கொடு. ஜூனியருக்கு சீனியர் வழி விடலாமே, அதுல ஒண்ணும் தப்பில்லையே. என்ன சொல்லிட்டே இருக்க? ஓவரா சீன் போட்டுட்டே இருக்க? யாரு? நான் சீன் போடுறேன். அப்படியே ஆர்த்தி கொண்டு வந்து எனக்கு சுத்தி போட்டீங்க. மாமா மாமான்னு ஜெபம் பண்றீங்க, அத்தை அத்தைன்னு ஐஸ் வைக்கிறீங்க. நீங்க காட்டாத சீனாக்கா நான் காட்டுறேன். நீங்க நடிக்காத நடிப்பியா நான் நடிக்க போறேன்? நீங்க எவ்ளோ பெரிய பணக்காரி, இங்க வந்து இந்த சின்ன வீட்ல அடுப்புல வெந்து, ரூம்ல நொந்து, ஒரு ஏசி இல்ல, கார் இல்ல. பாவம், ஏன்க்கா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? ஸ்னேகா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடக்கூடாதுன்னு தானே? இப்பதான் எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சே. இன்னும் எதுக்காக வெயிட்டிங்? உன்னை வீட்ல இருந்து வெளியே துரத்த, உன்னை நாசம் பண்றதுக்கு. ஓ அப்படியா? குட் குட், முயற்சி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸ்னேகா, ஏமா ஒரே ஒரு காஃபி கேட்டேன். தோ மாமா, காஃபி போடுறேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? ஸ்னேகா காஃபி போடட்டுமே. அவ எப்படி காஃபி போடுறா நானும் பார்க்கறேனே. சரி மாமா. தேங்க்ஸ்க்கா. ஏய் ஸ்னேகா, உமா வாங்க வேலை செய்ய விடாம ஏடி நின்னு தகராறு பண்ணிட்டு இருக்க? ஏய் இங்க வாடி. நான் தான் அவளை காஃபி போட சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? அது உமா பிரமாதமா காஃபி போடுவாங்க. நீ எப்போ நல்ல காஃபி போட கத்துக்க போற? இந்தாங்க மாமா. தேங்க்ஸ்மா. காஃபினா இது காஃபிமா. சூப்பர்மா கஸ்தூரி. மாமா, நான் ஸ்னேகா. இருக்கட்டுமா, ஒரு வித்தியாசமும் தெரியல. கஸ்தூரி அவ கையால காஃபி போட்டு கொடுக்குற மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதே மனம்மா, பிரமாதம்மா. தேங்க்ஸ் மாமா. அப்போ இத்தனை வருஷமா யார் காஃபி போட்டு நீங்க குடிச்சீங்க? வேற வழி இல்ல, தலையெழுத்தேன்னு குடிச்சேன். அவகிட்ட காஃபி போட கத்துக்கோ. ஸ்னேகா, உங்க அத்தைக்கு காஃபி போட கத்து கொடுமா. சரி மாமா. அப்புறம் ஸ்னேகா, நான் கொஞ்சம் வெளியில போறேன். நீயும் துவாரகேஷ் கூட வாங்கம்மா. சரி மாமா, வரேன். ஏய், என்ன பாக்குற? நீ எங்களோட கிளம்புடி. எங்க? எங்கன்னு சொன்னாதான் கிளம்புவியா? எங்கேயோ முக்கியமான இடம், வாயேன். எங்கன்னு முதல்ல சொல்லுங்க. வான்னா வர வேண்டியது தானே. ஸ்னேகாவை கூப்பிட்டேன், சரி மாமான்னு உடனே கிளம்பல. கேள்வி கேட்காம உன்னால கிளம்பவே முடியாதா? உங்க மருமகளை நீங்களே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க. அதுக்காக எங்களை ஓவரால விரட்டாதீங்க. அப்ப நீ வரமாட்ட. எனக்கு தலை வலிக்குது. அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுவ. எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுங்கிற. அப்புறம் நாளைக்கு நீ என்ன தப்பு சொல்லக்கூடாது. இப்ப எனக்கு வாயும் வலிக்குதுங்க. சரிதான் படி. பேச வந்துட்டா பெருசா. உமா, அந்த ஸ்னேகா நம்ம ஏரியாக்கு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணா நீ இமிடியேட்டா என்ன காண்டாக்ட் பண்ணு. தெரியும் அத்தை, நீங்க எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. எப்பவுமே நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஆமாமா, நீ என்ன சாதாரண மருமகளா? கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணாச்சே.
மறுபடியும் சொல்றேன், அந்த ஸ்னேகா உன்னை தொந்தரவு பண்ணா இம்மீடியட்டா என்கிட்ட சொல்லு. ஓகே? சரிங்க அத்தை. நான் போறேன். ஒத்த ஆளா இருக்கேன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் கூடிய சீக்கிரம் வைக்கிறேன் நான் ஆப்பு. பாரு, குணா, பாண்டி, அப்சர் எல்லாரையும் தயாரா வச்சுக்கோ. எனி டைம் நான் கூப்பிடுவேன். ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுப்பேன். வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுங்க. ஆமா, ஏன் அவனை தான் ரெடி பண்ணி வச்சுக்கோ. எப்போனா கூப்பிடுவேன். ஒரு வாரத்துக்குள்ள கூட இருக்கலாம். வேலை பண்ணணும்னு கேட்டல, கொடுத்தாச்சு. ஓகேயா? ரெடியா இரு. ரெடி? ஓகே, சரி, பாய். சார், இது ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஏ பிரதீப், இது எப்போ நடந்துச்சு? உன் வரல விழுந்துட்டாடாவோ? ஏமாந்துட்டீங்களா சார்? இது ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணது சார். இடியட், உருப்படியாக ஒரு வேலை சொன்னால் அதை பண்ணுறது கிடையாது. அதை விட்டுட்டு சும்மா ஃபிலிம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் வேற ஆளை வச்சு பிரியா டீல் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓகே? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் கொடுத்தது பெரிய பில்டிங் ஒர்க் சார். அதுக்கு அஸ்திவாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும் இல்லையா? அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. இவ்வளோ நாள் நான் தான் அவளை ஷாப்பிங் மால், தேட்டரு, பீச்சு அங்கங்கே கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவள் என்ன ஒவ்வொரு இடத்துக்காக கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா. ஸோ ஒர்க் அவுட் ஆகிடும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வரலாமா? வாமா லக்ஷ்மி, வெல்கம். உட்காருமா. ஹலோ மேம். ஏய் பிரதீப், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கேனா? எங்க அப்பா இருக்கானே மாஜி ஐஜி, அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இப்போதைக்கு சாரோட வீடு தான் அடைக்கலாம். என்ன சார், ராகவன் வீட்டுல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்னேகா ராகவன் வீட்டுக்கு போயிட்டாலாமே. என் பொண்ணு தான் அங்க இருக்காளே. எல்லா நியூஸ் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். ஸ்னேகா அங்க போய் செட்டில் ஆனது மட்டும் இல்ல, ஸ்னேகா துவாரகேஷ் கல்யாணம் கூட ராகவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா வன்முறை செஞ்சாவது அதை தடுப்பேன். ஏ சார், வன்முறை செஞ்சுனா ஆளை வச்சு கல்யாண மண்டபத்திலே ஸ்னேகாவை அடிச்சு நொறுக்க போறீங்களா? நிச்சயமா என் பொண்ணுக்காக நான் என்ன வேணா செய்வேன். ஏ சார், எவனோ ஒரு ராகவனுக்காக நீங்க ஏன் சார் உங்க கையை ரத்தக்கரையாக்கிக்கிறீங்க? ஜெயிலுக்கு போறீங்களா? உங்களுக்கு எதுக்கு அது தலையெடுத்துன்ற? அதுக்குதான் ஏற்கனவே ஒரு ஆளு ரெடியா இருக்கே. யாரு? வேற யாரு சார், அந்த கருணாகரன் தான். நீங்க எதுக்கு அந்த கல்யாணத்தை தடுக்கணும்ன்ற? அந்த கருணாகரன் கிட்ட சொன்னாலே போதும். அந்த ஸ்னேகா அந்த ஆளோட பொண்ணு. ராகவனுக்கும் கருணாகரனுக்கும் ஏற்கனவே பகை இருக்கு. என் பொண்ணுக்கு நீ எப்படிடா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவங்க ரெண்டு பேருமே வெட்டிக்கிட்டு சாவாங்க. அந்த ராஜிய ஒரு பக்கம் தூண்டி விட்டா போதும், அவ ஒரு பக்கம் பேயாட்டம் ஆடுவா. This seems to be good idea. கூடிய சீக்கிரம் அந்த கருணாகரனுக்கு நீங்க குடைச்சல் கொடுங்க சார். ஸ்னேகா அப்பனே வேணாம் சொல்லி ராகவன் கிட்ட போய் உட்காந்துருக்கா. அப்படி இருக்கும்போது கருணாகரன் சொன்னா அந்த வேலை நடக்குமா? ஏ சார், உங்க பொண்ணு கூட தான் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு ராகவன் வீட்டுல போய் இருக்கா. நீங்க தண்ணி தெளிச்சா விட்டுட்டீங்க. அடிக்கடி மீட் பண்ணி பிளான் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. நீங்க கூட அங்க போய் நடிச்சு கொட்டிட்டு வரல. அப்பா பொண்ணு பாசம் அவ்வளோ ஈஸியா போயிடாது சார். என்னதான் ஸ்னேகா அவங்க அப்பாவை வெறுத்தாலும் கருணாகரன் இன்னும் ஸ்னேகாவை வெறுக்கல. அப்படிப்பட்டவரு தான் பொண்ணு கல்யாணத்தை எதிரி பண்ணி வச்சானா வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு? கலாட்டா பண்ண மாட்டாரு, உரிமை கேட்க மாட்டாரு, உயிரை எடுக்க மாட்டாரு. யா, கரெக்ட் தான். அவரு விட்டாலும் ராஜி விட மாட்டா. ராஜியோட உயிர் இருக்கிற வரைக்கும் துவாரகேஷ வெறுத்துக்கிட்டே இருப்பா. உலகம் இருக்கிற வரைக்கும் ராகவன் அவ எதிர்த்துக்கிட்டே இருப்பா. கூடிய சீக்கிரம் கருணாகரன் கிட்ட போய் இந்த நியூஸ சொல்லி பிரச்சனையை ஆரம்பிங்க சார். ஆமா, கருணாகரன் இப்ப எங்க? அந்த ஆள் இப்ப ராஜலட்சுமி வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு. ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காரு சார்? எல்லாம் உங்களாலதான் சார். நான் என்னமா பண்ணேன்? நீங்க தானே சார் அந்த மினிஸ்டரோட அப்பாவுக்கு ஆபரேஷன் சொல்லி என்னோட ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தீங்க. உங்களாலதான் சார். யாருக்குமே தலைவனக்காதனா அந்த கருணாகரன் கால்ல போய் விழுந்தேன். அவன் வந்து ஆபரேஷன் பண்ணி அவன் பேர் வாங்கிட்டு போயிட்டான். இதுல என்ன தப்பு இருக்கு சார்? என்ன தப்பா? நீங்க வேற சார். அந்த மினிஸ்டர் கிட்ட யாராவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா எல்லார்கிட்டயுமே என்னோட ஹாஸ்பிட்டல் தான் சார் ரெஃபர் பண்றாரு. நல்ல விஷயம் தானே, பிசினஸ் தானே, சந்தோஷமா சம்பாதிச்சுட்டு போயேன். ஐயோ சார், ஆபரேஷன் கேஸ் எல்லாமே டாக்டர் கருணாகரன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க சார். ஒருத்தர் சொல்றான் டாக்டர் கருணாகரன் வரலனா என் ஹாஸ்பிட்டலே அடிச்சு ஒடிச்சு காலி பண்ணிடுவானா. இன்னொருத்தர் என்னையே காலி பண்ணிடுவேன்றான்.
கண்டவங்களுக்கு என்ன பயப்பட வச்சிட்டீங்களே சார். பாரு லட்சுமி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு மினிஸ்டரோட அப்பா ட்ரீட்மெண்ட் கூட்டு வந்தேன், அவ்வளவுதான். அந்த கருணாகரன் நிம்மதியாவே இருக்க கூடாது. அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் சென்டிமெண்டா நினைக்கிற விஷயத்த நாம காலி பண்ணணும். அப்பதான் அவனோட அஸ்திவாரத்தை அசைக்க முடியும்.